உணவுகள்ல கட்டுப்பாடுகள் இல்லாதனாலயும், வாழ்க்கையில கட்டுப்பாடு, ஒழுக்கம் இல்லாம போனனால நோய் வந்தது. கட்டுப்பாடு இல்லாம கண்ட உணவுகளையும் சாப்பிடுறது. அதான் கட்டுப்பாடு இல்லாதது. அதனால தான் நோய் வந்தது. எதனால சாப்பிடுறாங்க? மருந்து இருக்குது. எதா இருந்தாலும் நம்ம நோய குணப்படுத்திக்கலாம். அப்படிங்கிற தைரியத்தில கண்ட உணவையும் சாப்பிடுறாங்க. அ அப்போ மருத்துவத்த நம்பி தான் மனிதர்கள் ஒரு கட்டுப்பாடு இல்லாம ஏன் வாகனங்கள்ல வேகமா போறாங்க? மருந்து இருக்கு. அ மருத்துவம் இருக்கிறது. கை, கால் எலும்பு முறிஞ்சு போனாலும் அவங்க எடுத்து ஒட்ட வச்சுருவாங்க. ஆப்ரேஷன் பண்ணி ஏதாவது சரி பண்ணிடுவாங்க. அப்படிங்கிற தைரியத்தில மனிதர்கள் வேகமா போறாங்க. அப்போ மருத்துவ உலக வளர்ச்சி மனிதர்களுடைய ஆழ் மனதில போயிட்டு ஒரு அசட்டு தைரியத்த குடுக்குது. மருத்துவத்த நம்பிக்கிட்டு இவங்க தைரியமா கண்ட கண்ட உணவுகளையும் சாப்பிடுறாங்க. பார்த்துக்கலாம். என்ன வேணாலும் பண்ணு. மருத்துவம் இருக்குப்பா, மருந்து இருக்குப்பா. எதா இருந்தாலும் நம்ம சரிப்படுத்திக்கலாம். அப்ப நோய் வந்துருது. இந்த மாரி ஒரு மனிதர்கள் வாழ்வதற்கு கட்டுப்பாடு இல்லாமல் உணவுகளை சாப்பிடுவதற்கு மருத்துவம் அதற்கான தைரியத்தை குடுக்கிறது. மருந்துகள் இருக்கிறது, மருத்துவர்கள் இருக்கிறார்கள். அவங்களும் சொல்றாங்க, "நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. நாங்க உங்களுக்காக இருக்கிறோம்." மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க, "நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. நாங்க உங்களுக்காக இருக்கிறோம்." அப்படின்னு சொல்றாங்க. மருத்துவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு திருடர்களுக்கு நோய் வந்தாலும் சிகிச்சை செய்வாங்க. அவங்க திருடர்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்க போறது கிடையாது. ஆனா திருடர்களும் திருடர்கள், கொலைகாரர் யாரா இருந்தாலும் சரி, வெளிய தெ ய மோசமான சமூக விரோதிகளும் போயிட்டு ஒரு மருத்துவர்ட்ட போய் சிகிச்சை எடுத்துப்பாங்க. அ மருத்துவர்கள் இவங்க நல்லவங்களா, கெட்டவங்களான்னுலாம் பார்க்க மாட்டாங்க. எல்லாத்துக்கும் சிகிச்சை குடுப்பாங்க. அவங்க நீங்க நல்லவங்களா, கெட்டவங்களா சொல்லுங்க அப்படின்லாம் விசாரிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு மருத்துவர்கள் அப்போ எல்லாருமே என்ன பண்ற மனிதர்கள், அ ஒரு மருத்துவர்களை நம்பி அவங்க உணவுகள்ல ஒரு கட்டுப்பாடே கிடையாது. அவங்க ஏதாவது நோய் வந்தா இவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுறோம். அப்போ கடைசியில அந்த மாரி மருத்துவ உலகம் தருகிற நம்பிக்கையினால, கட்டுப்பாடு இல்லாம சாப்பிட்டனால கடைசியில நோய் வந்துருது. நோய் வந்ததுக்கப்புறம், அ அப்புறம் மருந்து சாப்பிடுறாங்க. மருந்து சாப்பிடும்போது, மருந்து இருக்குதுங்கிற தைரியத்தில இன்னும் அதிகமா கட்டுப்பாடு இல்லாம போது. சரி நோய் வந்ததுக்கு அப்புறமாவது ஒரு பயப்படுறாங்களான்னு பார்த்தா, அப்ப நோய் வ இவ் இவங்க முதல்ல என்ன நெனச்சு க கட்டுப்பாடு இல்லாம சாப்பிட்டாங்க? மருந்து இருக்குது, மருத்துவம் இருக்கிறது, மருத்துவர்கள் இருக்கிறார்கள், மருத்துவமனைகள் இருக்கிறது அப்படிங்கிற தைரியத்தில தான் ஒரு கட்டுப்பாடு இல்லாம சாப்பிட்டாங்க. கட்டுப்பாடு இல்லாம உணவுகளை உட்கொண்டார்கள். அதனால தான் நோயே வந்தது. நோய் வந்ததுக்கு காரணமே மருத்துவத்தின் மீது நமக்கு உள்ள நம்பிக்கை தான். மருந்துகள் மீது, மருத்துவர்கள் மீது நமக்கு இருக்கிற நம்பிக்கை தான். நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அவங்க அவங்க நம்மள சரி பண்ணிடுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு பணக்கார பையன் இருக்கான்னு வச்சுக்கங்க. அவன் என்ன பண்ணுவான்? நாம என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம அப்பா நம்மள பார்த்துப்பாரு. ஏன்னா நம்மகிட்ட நெறைய பணம் இருக்கு. நம்ம என்ன வேணாலும் குற்றம் பண்ணலாம். நீங்க பணக்காரர்கள் பார்த்தீங்கன்னா, நெறைய குற்றங்கள பண்ணுவாங்க. அவங்கள கட்டுப்படுத்தவே முடியாது. ஒரு பணக்கார பெற்றோர்களால் பிள்ளைகள கட்டுப்படுத்தவே முடியாது. ஏன்னா, அந்த பிள்ளைகளுக்கு ஒரு உள்ளுணர்வு என்னன்னா, நம்ம என்ன பிரச்சனை வந்தாலும், நம்ம அப்பா, அம்மா நம்மள பார்த்துப்பாங்க. நம்ம அப்பா, அம்மாட்ட நெறைய பணம் இருக்கு. அப்படிங்கிற அடிப்படையில பணக்கார பிள்ளைகள் நெறைய குற்றங்கள செய்வாங்க. நெறைய பிரச்சனைகள போய் அவங்க ஒரு கட்டுப்பாடான ஒரு வாழ்க்கை வாழவே மாட்டாங்க. அந்த மாரி தான் மனிதர்கள் இந்த மாரி மருத்துவம் என்பது ஒரு ஆடம்பரம் தான். ஒரு ஆடம்பர வாழ்க்கைக்கான ஒரு பாதுகாப்பு. கட்டுப்பாடு இல்லாத ஒரு வாழ்க்கைக்கான பாதுகாப்பு தான் மருத்துவம். மருத்துவம். இன்னைக்கு நீங்க மருத்துவம் பாருங்க விலை உயர்ந்ததா மாறிக்கிட்டே வருது. அ ரொம்ப ஏழைகளால ஒரு தரமான மருத்துவத்த பெற முடியாது. பணக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு மருத்துவம். மருத்துவம்னாலே அது பணக்காரர்களுக்கானது. நீங்க நோய் வந்துச்சுன்னா, உங்களுக்கு நெறைய பணம் தேவை. அந்த நோய குணப்படுத்துறதுக்கு. அப்ப இது ஒரு ஆடம்பர வாழ்க்கைக்கான ஒரு பாதுகாப்பு தான் மருத்துவம். ஒரு ஆடம்பர வாழ்க்கையில் கட்டுப்பாடு இல்லாமல் வாழ்கிறவர்களுக்கு தேவையான ஒரு பாதுகாப்பு தான் இந்த மருத்துவம். அதுபோல தான் பணக்காரன் எப்படி எல்லா தப்பையும் பண்ணுவாங்க. ஏன்னா தைரியமா பண்ணுவாங்க. நம்மகிட்ட பணம் இருக்கு, அதிகாரம் இருக்கு. அதனால நம்ம மாட்டிக்க மாட்டோம். சட்டத்தில இருக்கிற ஓட்டையில ம த பண்ணிட்டு வெளிய வந்துரலாம். அதுபோல தான் இந்த மருத்துவம் இருக்கிறது நமக்கு. அ அப்பேற்பட்ட மருத்துவத்த அரசாங்கமே இலவசமா குடுக்கும்போது, மருத்துவம் இருக்கிறது. நம்ம அந்த மருத்துவத்தின் மூலமாக நம்ம என்ன வேணாலும் சாப்பிடலாம். நம்ம நோய குணப்படுத்திக்கலாம். அப்படிங்கிற தைரியத்தில மனிதர்கள் கட்டுப்பாடே இல்லாம எல்லா உணவுகளையும் சாப்பிடுறாங்க. அப்புறம் நோய் வந்துருது. நோய் வந்ததுக்கப்புறம், அப்ப அதே மருத்துவர்ட்ட போறாங்க. மருந்துகள சாப்பிடுறாங்க. இன்னும் அவங்களுக்கு இன்னும் மருந்துகள சாப்பிடும்போது,
மருந்துகள சாப்பிட்டோம்னா நம்ம நோய்கள் குணமாகிறது அல்லது கட்டுப்படுகிறது. ஒரு சுகர் வந்து ஒரு கண்ட்ரோல்க்குள்ள வருது. ஊசி போட்டோனே இந்த சுகர் வந்து கண்ட்ரோல்க்குள்ள வருது. அப்ப நம்ம நெனச்சது சரிதான். அப்ப நம்ம வந்து கட்டுப்பாடு இல்லாம கண்ட உணவுகளையும் சாப்பிடலாம். நீங்க டாக்டர் என்ன சொல்றாரு? குலாப் ஜாமுன் சாப்பிடணும்னா சாப்பிடுங்க. நம்மகிட்ட மருந்து இருக்குங்க. சுகர்லாம் ஏறவே ஏறாது. இந்த மாத்திரைய போட்டுக்கோங்க. என்ன வேணாலும் சாப்பிடுங்க. ஆசைப்பட்டதெல்லாம் சாப்பிடுங்க. கல்யாண வீடா எல்லாம் போய் விருப்பப்பட்டத சாப்பிடுங்க. நம்மகிட்ட மருந்து இருக்கு. சாப்பிட்டீங்கன்னா, இந்த மருந்த சாப்பிட்டுருங்க. சரியா போயிடும். சுகர் கண்ட்ரோல்லே இருக்கும். அப்படிங்கிற மாரி தான். அப்ப மருந்துங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு என்னது இன்னும் தொடர்ந்து கட்டுப்பாடு இல்லாமல் உணவு உண்பதற்கு தேவையான தைரியத்தை கொடுக்கும். நீங்க மருந்துகள நம்புனீங்கன்னா, அப்போ மருந்த எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, இப்போ மருந்தே சாப்பிடக்கூடாதா? நோய் வந்ததுக்கு காரணமே, நீ மருந்து மீது வைத்திருக்கிற நம்பிக்கை தான். மருந்து இருக்கு. அதனால நம்ம வந்த பிறகு நோய் வந்த பிறகு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த தைரியம் தான் உள்ளுணர்வுல உனக்கு அ மருத்துவர்கள் மீது, மருந்துகள் மீது வச்ச நம்பிக்கை தான். உணவுல நீ கட்டுப்பாடு இல்லாம போனதுக்கு காரணம், உனக்கு நோய் வந்ததுக்கே காரணம். அப்புறம் நோய் வந்த பிறகு நீ மருந்த எடுத்துக்கிற. மருந்த எடுத்துக்கும்போது, அப்போ உனக்கு இன்னும் தைரியம் வருது. ஆஹா! மருந்து இருக்கு. நம்ம தொடர்ந்து கட்டுப்பாடு இல்லாம உணவு சாப்பிடலாம். நம்ம பயப்படவே தேவையில்ல. நம்ம விருப்பப்பட்ட உணவுகள சாப்பிடலாம். அப்படிங்கிற எண்ணம் தான் உனக்கு வரும். அதனால இந்த மருந்துகள் இருக்கிறது, மருந்துகள் தான் நோயை குணப்படுத்தும் அப்படின்னு நெனைக்கிறோம் பாருங்க. அது அது வந்து மிக மிக தவறு. நோய் வந்ததற்கு காரணம் அ நீ எப்படி நோய் வந்ததற்கு காரணமே இந்த மருந்துகள் மீது நீ வச்ச நம்பிக்கை தான். மருத்துவத்தின் மீது நீ வச்ச நம்பிக்கை தான். அதனால தான் நீ உணவுல கட்டுப்பாடு இல்லாம போன. அப்புறம் வந்து நோய் வந்து பாதுகாக்கப்படுவதற்கும் நீ தொடர்ந்து மருந்து எடுத்துக்கிற. அந்த நோய் குணமா அதனால மருந்து சாப்பிட்டு நோய குணப்படுத்தணும் அப்படின்னு நீ நெனச்சிராத. அப்போ ஒரு மருந்த நீ எப்படி எடுக்கணும் அப்படின்னா, நோயை குணப்படுத்துவதற்காக நோயிலிருந்து வெளியேற வேண்டும். அதனால மருந்து என்பது ஒரு உதவி. மருந்து மட்டுமே உனது நோயை குணப்படுத்தும்னு நீ நினைக்கக்கூடாது. அப்படி நீ நினைச்சன்னா, மருந்து மட்டும் தான் நோயை குணப்படுத்தும். உணவுக்கு நோயை குணப்படுத்துகிற திறன் கிடையாது. அப்படி நீ நினைச்சன்னா, உன் நோய் குணமாகவே ஆகாது. முதல்ல வந்து ஏன் நமக்கு நோய் வந்தது? உணவுல கட்டுப்பாடு இல்லாம நம்ம தவறுகள முதல்ல திருத்திக்கணும். நமக்கு ஏன் நோய் வந்தது? நம்ம உணவுகள்ல நமக்கு கட்டுப்பாடு இல்ல. அதனால தான் நமக்கு நோய் வந்தது. அப்போ உணவுல நமது தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும். ஒரு குற்றவாளி இருக்கான். அவன் வந்து குற்றம் செஞ்சுட்டே இருக்கான். அப்போ வந்து அவன்கிட்ட உள்ள பணம் பலத்தெல்லாம் வச்சுட்டு சட்டத்தின் ஓட்டைய பயன்படுத்தி சட்டத்திலருந்து அவன் தண்டனையிலருந்து தப்பிச்சிடுறான். அப்போ அவன் தொடர்ந்து தப்பு பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். முதல்ல நீ உன் தொடர்ந்து நீ வந்து அ தண்டனையிலிருந்து தண்டனையிலிருந்து தண்டனை பெறாமல் இருக்க வேண்டுமென்றால், நீ என்ன பண்ணணும்? முதல்ல வந்து உன்னுடைய தவறுகள உணரு. நீ செய்ற அந்த குற்றம் எதனால நீ இன்னைக்கு வந்து உன்ன போலீஸ் பிடிச்சாங்க. நீ குற்றம் பண்ண. அந்த குற்றத்த முதல்ல வந்து குற்றத்த உணர்ந்து, இனிமே நம்ம குற்றம் செய்யக்கூடாது. அப்படின்னு சொல்லிட்டு உணரணும். அதுக்கப்புறம் நீ சட்டத்த பயன்படுத்தி அ நீ வெளியில வர அல்லது நல்ல வழக்கறிஞர வச்சுட்டு வெளியில வர. அப்போ தொடர்ந்து அதன் பிறகு நீ தப்பு பண்ணாம இருக்கணும். அதுபோல தான் ம ஒரு நோய குணப்படுத்தும்போது, தொடர்ந்து எப்போதும் போல தான் நீ சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற. ஆனா மருந்துகள சாப்பிடுற. அப்ப நீ என்ன நினைக்கிற? உணவு கட்டுப்பாட்டுக்கும், நோய் குணமாறதுக்கும் எந்தவித சம்மந்தமும் கிடையாது. எந்தவித சம்மந்தமும் கிடையாது. அ மருந்து மட்டும் தான் நோய குணப்படுத்தும். அப்படின்னு சொல்லிட்டு எப்போதும் போல சாப்பிட்டுக்கிட்டே, நீ மருந்து போட்டுக்கிட்டே இருக்க. அப்போ அப்போ எப்படி உனக்கு நோய் குணமாகும்? அப்போ நோய் குணமாகணும் அப்படின்னா, நீ என்ன பண்ணணும்? உணவுகளில் எதனால் நோய் வந்தது என்பது கட்டுப்பாடு இல்லாம நம்ம சாப்பிட்டோம். கண்ட கண்ட உணவுகளையும் சாப்பிட்டோம். அதனால தான் அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய் அப்படின்னு சொல்லிட்டு தேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடக்கூடாத இந்த உணவுகளை சாப்பிட்டதால் தான் நமக்கு நோய்கள் வந்தது. அதனால இந்த உணவுகளை சாப்பிடக்கூடாது. நோய் வருவதற்கு காரணமான இந்த உணவுகளை சாப்பிடக்கூடாது. அப்ப அந்த மாரி கட்டுப்பாட ஒரு உணவு கட்டுப்பாட்டை கடைபிடித்து, அத்தோட மருந்தையும் பயன்படுத்த வேண்டும். மருந்தையும் எடுத்துக்கணும். ஏன்னா நோய் வந்துருச்சுன்னா, அப்புறம் மருந்தால தான் அத வந்து குணப்படுத்த முடியும். நோய் வந்துருச்சுனாலே, நீங்க மருந்த தேடி தான் போவீங்க. அதே நேரத்தில உணவுகளில் நீங்கள் செய்த தவறுகளையும் திருத்திக் கொள்ள வேண்டும். உணவுகளில் நீங்கள் கட்டுப்பாடு இல்லாமல் சாப்பிட்டீங்களா? அதனால தான் நோய் வந்தது. உங்க தவறுகளையும் திருத்திக்கணும். உங்க தவற திருத்தாமலே நீங்க தொடர்ந்து உணவுல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. தப்பான உணவுல சாப்பிட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்பதான் வந்து நோய் குணமாகாது. ஏன் வந்து சுகர்லாம் குணப்படுத்த முடியாது? ஒரு ஆஸ்மாவோ, சுகரோ ஏன் குணப்படுத்த முடியாதுங்கிறாங்கன்னா,
இந்த மாதிரி உணவு கட்டுப்பாடு இல்லாமல் தனது தவறுகளை திருத்திக் கொள்ளாமல் எப்போதும் போல சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அவங்க அதை திருத்திக்கவே மாட்டாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா, டீ, காஃபி, வெள்ளைச்சீனி கலந்த டீ, காஃபி, இனிப்பா டீ, காஃபி சாப்பிடுவாங்க. ஆனா சுகர் இருக்கும். கடைசியில கால கூட கட் பண்ணுவாங்க. ஹாஸ்பிட்டல்ல கால அப்போ கூட அவங்களுக்கு அந்த இனிப்பை விடமாட்டாங்க. எனக்கு இனிப்பு வேணும் வேணும்னு சொல்லி, அந்த அளவுக்கு ஒரு அடிமைத்தனம். தவறுகளை ஒருபோதும் திருத்திக்க மாட்டாங்க. எவ்வளோ பெரிய தண்டனை வந்து காலையே கட் பண்ணா கூட, அவ்வளோ வலியை அவங்க அடைஞ்சா கூட, அப்போ கூட தவறுகளை அது மாதிரி அவங்களுக்கு தான் அப்படிப்பட்ட மனநிலை உடையவர்கள், தங்களுடைய தவறுகளை திருத்திக் கொள்ளாதவர்கள் தான் யார் இந்த நோய்களுக்கு பலியாகக்கூடியவர்களாக இருக்காங்க. அதனால் நோயிலிருந்து நம்மளால் வெளிவர முடியும். நமது தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும். நமக்கு ஏன் நோய் வந்தது? நோய் வந்ததற்கான காரணமான உணவுகள் எது? அதை கண்டுபிடிச்சி, அதை எல்லாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ நம்ம சொல்லியாச்சு. இப்போ நான் சொல்கிறேன்ல, அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், தேன். இது இந்த உணவுகள் தான் நோய்களுக்கு காரணமான உணவுகள். அதனால் இந்த உணவுகளை நீங்கள் சாப்பிடாதீங்க. அத்தோட மருந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா நோய் வந்துருச்சு. நோய் வந்துட்டா அப்புறம் நீங்கள் வெளியே வரணுன்னா மருந்தோட உதவி கண்டிப்பாக தேவை. அப்புறம் அப்போ தான் உங்களால் மருந்தோட உதவி, அத்தோட உணவு கட்டுப்பாடு. உணவுகளில் நீங்கள் செய்த தவறுகளை திருத்திக் கொள்ளுதல். இந்த 2யும் சேர்த்து, அப்புறம் இன்னும் நேர்மையாக இருக்கணும். நேர்மையாக இருக்கணும். அப்போ எளிமையாக வாழணும். பண விஷயத்தில் யாரையும் ஏமாற்றக்கூடாது. ஒரு மனசில் ஒரு அமைதிங்கிறது இருக்கணும். நிம்மதிங்கிறது இருக்கணும். நல்லா தூங்கணும். அளவுக்கு அதிகமாக பணத்தை தேடி ஓடி ஓடி உழைக்கக்கூடாது. ஒரு 8 மணி நேரம் வேலை செஞ்சியா, அப்புறம் வீட்டில் குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கணும். பிடித்தவர்களோடு வாழ வேண்டும். இப்படி அப்புறம் உடற்பயிற்சி செய்யணும். உணவு கட்டுப்பாடு, அத்தோட மருந்துகளை எடுத்துக்கொள்வது. இப்படி ஒரு கூட்டு முயற்சி தான் ஒரு வாழ்க்கை முறையிலே ஒரு மாற்றத்தை, ஒரு மாறுபட்ட வாழ்க்கையை வாழணும். அப்போ தான் நோயை குணப்படுத்த முடியும். வெறும் மருந்து மட்டுமே உங்கள் நோயை குணப்படுத்தும்னு சொல்லிட்டு எப்போதும் போலே இருக்கிறது. ஒருத்தருக்கு நோய் வந்துச்சுன்னா அவர் நினைக்கிறார் மருந்து மட்டும்தான் நம்ம நோயை குணப்படுத்தணும்னு சொல்லிட்டு அவர் எப்போதும் போலே இருக்கிறார். எப்போதும் போல் கடினமாக உழைக்கிறாரு. 10-15 மணி நேரம் பணத்தை தேடி ஓடின்னு ஓடுறாரு. பெரிய பணக்காரர் ஆகிட்டார். ஆடம்பரமாக வாழ்கிறாரு. அப்புறம் நேர்மை இல்லாமல் இருக்கிறாரு. பண விஷயத்தில் நேர்மை இல்லாமல் இருக்கிறது, உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறது. இப்படி அப்போ அவருக்கு நோய் குணமாகாது. அப்படிப்பட்டவங்களுக்கு தான் நோய் குணமாகாது. நோய் வந்ததுக்கு காரணமே இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் பணம்னு ஓடிக்கிட்டே இருக்கிறது. ஒரு 8 மணி நேரம் வேலை பார்த்தியா, உனக்கு தேவையான பணத்தை சம்பாதிச்சு வா, வீட்டுக்கு வந்துரு, உன் குடும்பத்தோட சந்தோஷமா இரு, குழந்தைகளோட சந்தோஷமா இரு, ஒரு 8 மணி நேரம் நல்லா தூங்கு. இதனால தான் அப்போ அவனுக்கு நோய் வராது. நீ 8 மணி நேரம் தூங்குறது கிடையாது. பணம் கடினமாக உழைக்கணும்னு சொல்லி 6 மணி நேரம் 4 மணி நேரம்னு சொல்லிட்டு தினமும் தூங்கி நல்ல தூக்கம் உடம்புக்கு கிடைக்காம போய் அப்புறம் அதனால தான் உனக்கு நோயே வந்தது. உணவில் கட்டுப்பாடு கிடையாது. உன் வேலையை நீ செய்கிறது கிடையாது. நிறைய பணத்தை சம்பாதிச்ச, உன்னுடைய சாப்பிட்ட தட்டை நீ கழுவ மாட்ட. இந்த மாதிரி உன் வீட்டில் உள்ள வேலைகளை நீ செய்ய மாட்ட. இந்த மாதிரி மனிதர்களை நீ அடிமையாக பார்த்த. இந்த மாதிரியான பார்வை இருக்குல்ல, அதுவே ஒரு நோய் தான். மனிதர்களை நீ எப்படி பார்க்குற? உன்னுடைய வேலைகளை நம்முடைய சட்ட துணியை யாராவது துவைச்சி போடுவாங்க. நாம சாப்பிட்ட தட்டை யாராவது ஒருத்தர் கழுவுவாங்க. இந்த மாதிரி மனிதர்களை பார்க்குற பார்வையே இருக்குது பாரு. அதனால தான் உனக்கு நோயே வந்தது. அதனால் ஒரு எளிமையாக ஆடம்பரமாக வாழ்கிறவங்களுக்கு தான் கண்டிப்பாக நோய் வரும். அந்த காலத்துலேயே சொல்லுவாங்க, பணக்காரங்களுக்கு தான் சக்கரை நோய் வரும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அது மாதிரி இன்னைக்கு ஏழைகளுக்கெல்லாம் வருதுன்னா அவங்க மனசில் ஆடம்பர மோகம் இருக்குது. அதாவது ஒரு பணக்காரர்களின் அடிமைகளாக இருப்பார்கள். அதாவது அடிமைகளாக அவங்க இருக்கலாம். பணக்காரங்களுக்கு நோய் வரும். பணக்காரர்களால் அடிமைப்படுத்தப்பட்டவர்கள், அதுபோல் பணக்கார ஆசை உடையவர்கள், இவங்க எல்லாத்துக்குமே நோய் வரும். மனிதர்கள் அந்த ஆசையில் தான் இப்போ மாட்டிகிட்டு இருக்காங்க. எளிமையாக வாழ வேண்டும். எளிமையாக வாழ்ந்தால் தான் நோயை குணப்படுத்த முடியும். எளிமையாக வாழ்ந்து நல்லா தூங்கி குடும்பத்தோட சந்தோஷமாக இருந்து தேவையான அளவுக்கு மட்டுமே உழைச்சி ஒரு நல்ல உறவுகளில் நேர்மையாக இருந்து, நீ நேர்மை இல்லாமல் உறவுகளில் நேர்மை இல்லாமல் நீ மற்றவனை பண விஷயத்தில் ஏமாத்துற அப்படின்னா அவனுக்கு மனசில் அமைதியாக இருக்காது. பண விஷயத்தில் நீ மற்றவங்களை ஏமாத்துற அப்படின்னா நீ எப்படி நிம்மதியாக தூங்க முடியும்? உனக்கு எப்போ வேணாலும் ஆபத்து இருக்குது. கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்கறதில்ல அப்படின்னா உனக்கு எப்போ வேணாலும் ஆபத்து இருக்குது. அப்போ ஒரு நாள் நிம்மதியாக தூங்க முடியாது. அப்போ உன் உடம்புல நோய் வரும். அப்போ நீ நல்லா நிம்மதியாக தூங்கணும்னா நேர்மையாக இருந்தால் தான் நீ நிம்மதியாக தூங்க முடியும். இப்படி ஒரு எளிமையான வாழ்க்கை, நேர்மையான வாழ்க்கை, கட்டுப்பாடான உணவு முறை, உடற்பயிற்சி செய்கிறதல், அத்துடன் மருந்துங்கிறது ஒரு சின்ன ஒரு ஒரு ஒரு
1% ஒரு கொஞ்சம் தான் அது உனக்கு நோய்களை குணப்படுத்த உதவி செய்யும். மருந்து மட்டும்தான் நோயை குணப்படுத்தும், மருந்து தான் நோயை குணப்படுத்தும், மருத்துவர்கள் தான், மருத்துவ உலகம் தான் நோயை குணப்படுத்தும் அப்படின்னு சொல்லி 100% நம்பிக்கை நீ மருத்துவத்தின் மீது வைக்கிறவங்க வைக்கும்போது தான் நோய்கள் என்பது குணமாகாமல் போகிறது. நோய்கள் என்பது அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடான எளிமையான வாழ்க்கை மூலமாக, நேர்மையான வாழ்க்கை மூலமாக, ஒரு உணவு கட்டுப்பாடு மூலமாக நோயை குணப்படுத்திட்டு மருந்துலேருந்து விடுபட்டுறணும். மருந்துலேருந்து இப்படி இருந்தால் தான் நீ உனக்கு நோய் குணமாகும். அதன் பிறகு அந்த மருந்துகள்லேருந்து நீ விடுபட்டுறணும். காலம் முழுக்க நினச்சிக்கிறாங்க என்ன தெரியுமா? காலம் முழுக்க நமக்கு நோய் இருந்துக்கிட்டே இருக்கும், நம்ம டெய்லி மருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு சுகரா டெய்லி மருந்து சாப்பிட்ணும், அவ்வளோதான் வந்துருச்சு, அது குணமாகாது. தைராய்டு வந்துருச்சா டெய்லி ஒரு மாத்திரை போடணும். இந்த மாதிரி தினமும் மருந்து சாப்பிட்டு கொண்டே இருக்கணும், இதான் நமக்கு தலைவிதி அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இதே நோயா டெய்லி மருந்து சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அதனால் இவங்க தான் நோய் என்பது குணமாகாது, வந்துருச்சுன்னா அவ்வளோதான் குணமாகாது. இவங்க யார் அப்படின்னா, உணவுகளில் கட்டுப்பாடு இருக்காது இவங்ககிட்ட, நேர்மையான குணங்கள் இருக்காது, எளிமையாக வாழணும்னு ஆசைப்பட மாட்டாங்க, ஆடம்பரமாக வாழணும்னு ஆசைப்படுவாங்க, அடிமைத்தனம் இருக்கும், மூட நம்பிக்கைகள் இருக்கும். மூட நம்பிக்கைகள் எல்லாமே மனசில் அமைதி இல்லாமல் செய்துவிடும். உனக்கு ஜாதி நம்பிக்கை இருக்குன்னா உனக்கு மனசில் எப்படி அமைதி இருக்கும்? நீ மனிதர்களை பார்க்குற பார்வையே தப்பாக இருக்கும். ஜாதி நம்பிக்கை இருக்குன்னா நீ காதலுக்கெல்லாம் அனுமதி கொடுக்க மாட்ட, மனிதர்கள் சுதந்திரமாக வாழ்ந்தால் உனக்கு பிடிக்காது. அதுபோல் உன்கிட்ட மதவெறி இருக்குன்னா நீ மனிதர்கள் சுதந்திரமாக வாழ்ந்தால் பிடிக்காது. அந்நிய மதத்தை பார்த்தா உனக்கு வந்து டென்ஷன் அதிகமாகும், கோபம் அதிகமாகும். அப்போ உனக்கு வந்து உடம்புல அமைதி இல்லாமல் போகும், நிம்மதி இல்லாமல் போகும், அதனால் நோய் வரும். அதனால் மூட நம்பிக்கைகள் இருக்கக்கூடாது, நோய்கள் குணமாகணும் அப்படின்னா. இப்படி நிறைய விஷயங்கள் இதெல்லாம் சேர்ந்து அத்தோட நீ மருந்துகளையும் எடுத்துக்கொண்டு நோய்களை குணப்படுத்திட்டு மருந்துலேருந்து விடுபட்டுறணும். மருந்தையும் நோயிலிருந்து குணப்படுத்திட்டு நோயிலிருந்து விடுதலை அடைவது போல் நீ மருந்திலிருந்தும் விடுதலை அடைந்து விட்டு அதன் பிறகு நோய் குணமாயிடுச்சு, அதன் பிறகு நீ மருந்து எடுத்துக்கூடாது. எப்போதுமே வந்து மருந்து வாழ்நாள் முழுவதும் மருந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மருந்து எடுத்துக்கிட்டால் மருந்து எடுக்கிற காலங்களில் நீ கட்டுப்பாடாகவே இருக்க மாட்டா. மருந்து இருக்கிற தைரியத்தில் நீ உணவில் உன்னால் கட்டுப்பாடாகவே இருக்க முடியாது. அதனால் ஒரு ரொம்ப அந்த மருந்துலேருந்து நம்ம விடுபடணும். எப்படி நோயிலேருந்து விடுபடணுமோ அதுபோல் மருந்துலேருந்து விடுபடணும், மருத்துவத்திலேருந்து விடுபடணும். ஆனால் அதே நேரத்தில் நோயை குணப்படுத்தும் போது நம்ம ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம், வேறு வழி இல்லை, அந்த பிரச்சனையை குணப்படுத்தணும், நோய்ங்கிற பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம், அந்த நோய்ங்கிற பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்காக நம்ம மருந்துகளோட உதவி நமக்கு தேவை. அதே நேரத்தில் நிரந்தரமாக எப்போவும் மருந்து நமக்கு இருக்குது அப்படிங்கிற மருந்தை எடுத்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. எப்படி வந்து இப்போ ஒரு தப்பு பண்ணிட்டோம், கோர்ட்டு கேஸு போலீஸ் நம்மளை பிடிச்சிட்டு போகிறாங்க, வாழ்நாள் முழுதும் அந்த வக்கீலோட உதவி நீதிமன்றத்திலே இருக்கணும் அப்படின்னு நினச்சா எப்படி? வாழ்நாள் முழுதும் வழக்கறிஞரோட ஒரு தொடர்பு, குற்றங்கள் செஞ்சு அப்போ நீ குற்றங்கள் தவறை திருத்திக்கிட்டா நீ அந்த தண்டனையிலேருந்து தப்புற வரைக்கும் ஒரு வழக்கறிஞரோட உதவி உனக்கு தேவை. நீதிமன்றத்துக்கு நீ போவ. அப்புறம் அதுலேருந்து விடுபட்டுறணும். வழக்கறிஞர்லாம் நம்ம எப்பவும் பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. அது நீதிமன்றத்துக்கு எப்பவும் போகணும்னு நினைக்கவே கூடாது. அப்புறம் விடுபட்டுறணும், வெளியே வந்துடணும். அதுபோல் தான் மருத்துவங்கிறது அந்த நோய் குணமாகிற வரைக்கும் தான். தொடர்ந்து நோய் வராமல் இருப்பதற்கு நீ வந்து உணவில் கட்டுப்பாடு, உறவுகளில் கட்டுப்பாடு, வாழ்க்கை முறையில் ஒரு மாற்றம், எளிமையாக வாழணும், நேர்மையாக வாழணும், குடும்பத்தோடு வாழணும், பிடித்த ஒரு வாழ்க்கை வாழணும், பிடித்த இடத்தில் வாழணும். நீ நகரத்தில் வாழ்ந்தன்னா அதுதான் நோய்களுக்கு காரணமாக இருக்கும். சிறு நகரத்தில் கூட வாழாத, ஒரு கிராமத்தில் போய் வாழு. அந்த மாதிரி ஒரு வாழ்கிற இடத்துல ஒரு அமைதி இருக்கணும். நோய்னா என்னது? அமைதி இல்லைன்னு அர்த்தம். உனக்கு அமைதியே இல்லை. அப்போ அமைதி இருக்கிற இடத்துல போய் வாழு. எனக்கு நோய் குணமாகணும், ஆனால் நான் இருக்கிற இடம் சென்னையில் வசிக்கிறேன், மதுரையில் வசிக்கிறேன், திருச்சியில் வசிக்கிறேன், கோயம்புத்தூரில் வசிக்கிறேன், அதுவே பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கே அமைதி கிடையாது. அப்போது உன் மனசில் மட்டும் எப்படி அமைதியாக இருக்கும்? உனக்கு அமைதி இருந்தால் தான் ஆரோக்கியமாக இருப்ப. அப்போ ஒரு கிராமத்துக்கு போ. இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினால் மட்டும்தான் நோயிலேருந்து விடுபட முடியும். அதாவது மருந்துகள்லேருந்து விடுபட முடியும். இன்றைக்கி மருந்துக்கு அடிமையாயிட்டாங்க. வாழ்நாள் முழுதும் மருந்துகளோட உதவி இல்லைன்னா, மருந்து இல்லைன்னா இன்றைக்கி அவ்வளோதான். வழக்கமாக டெய்லி நான் மருந்து சாப்பிடுவேன். இந்த மருந்து சாப்பிட்லனாலே நிறைய பேர் இறந்து போயிடுவாங்க. அந்த அளவுக்கு மருந்துகளோட பிடியில் மாட்டிக்கிட்டாங்க. மருந்துகளால் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. மருந்துகள் இல்லை என்றால் இறந்து போகிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. 2 நாள் சாப்பிட்லனாலே எனக்கு இந்த மாத்திரை நான் சாப்பிட்டா தான் என்னால் உயிர் வாழ முடியும். இப்போ இதய நோய்களுக்கெல்லாம் மாத்திரை சாப்பிட்டுட்டு இவ்வளோ காலம் மருந்தை வாயிலள்ளி போடுவாங்க. அந்த மருந்து இல்லைன்னா 2 நாள் 3 நாள் ஆச்சுன்னா அவங்க இறந்து போயிடுவாங்க. அப்போ அவங்க எப்போவும் அந்த மருந்துகளோட உதவியோடு தான் வாழ்ந்துட்டுருப்பாங்க. அந்த மாதிரி
இந்த உலகத்துல இருக்கு. அதனால மருந்துகள எப்படி அந்த மருந்துகளிலிருந்து விடுபடுவது? மருந்துகள்லேருந்து விடுபடணும்னா நோயிலிருந்து விடுபடணும். நோயிலிருந்து விடுபடணும்னா நமது தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும். வாழ்க்கை முறையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும். நமது வாழ்க்கையில் அமைதியை ஏற்படுத்த வேண்டும். அதனால ஆடம்பரமா வாழ்க்கையை நோக்கி போகாதீங்க. நகரங்களுக்கு போகாதீங்க. அதெல்லாம் அமைதி இல்லாமல் செய்துவிடும். அதெல்லாம் உடம்புல நோயை ஏற்படுத்தும். அதுபோல உணவுகளிலும் மாற்றம் தேவை. அமைதியான உணவுகளை சாப்பிட வேண்டும். அமைதியை ஏற்படுத்துகிற உணவுகளை சாப்பிட வேண்டும். காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள் இதெல்லாம் பச்சையா இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா உடம்பு அமைதியா இருக்கும். அதுவே அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், வெண்ணெய், நெய், பால், தயிர், மோர், அப்புறம் தேன் இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா உடம்பு அமைதியாவே இருக்காது. உஷ்ணம் அதிகமாகும். உடம்பு அமைதியா இருக்கும். நோய் வந்துரும். அதனால இப்படித்தான் நோயை குணப்படுத்தணும். மருந்துகளை மட்டுமே நம்பாதீங்க. நோய் வந்துருச்சுன்னா அவ்வளோதான். அந்த மாதிரி